வெல்கம் டு ஜெயம் குக்கிங். இன்றைக்கி 3 டைப் ஆஃப் உருளைக்கிழங்கு வறுவல். ஒன்று ப்ளைனாக சிம்பிளாக வறுக்கிறது, இன்னொன்று மில் மேக்கர் சேர்த்து, இன்னொன்று வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்து. அதை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு ஜெயம் குக்கிங் சேனல். இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா செஞ்சுட்டு பொடியாக கட் பண்ணி எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மஞ்சள்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா, தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தோம்னா அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டோம்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும். இது சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு ஜெயம் குக்கிங் சேனல். இன்றைக்கி மில் மேக்கரும் உருளைக்கிழங்கும் போட்டு வறுவல். இதுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகமும் பூண்டு கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கணும். அடுத்து 2 பச்சை மிளகா, 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு. இது வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வேக வச்சும் நம்ம வறுத்துக்கலாம். ஆனால் வேக வச்சா எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு அதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மில் மேக்கரை தனியாக தண்ணியில் கொதிக்க வச்சு லைட்டாக சூடு தண்ணியில் போட்டு எடுத்து அதை அதில் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை கொத்தமல்லி தூவினா மில் மேக்கர் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு, சாம்பாருக்கெலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு ஜெயம் குக்கிங் சேனல். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் இதில் வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து வறுக்கலாம். அதுக்கு முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக பூண்டும் பெருஞ்சீரகமும் நசுக்கி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, அடுத்து கொஞ்சம் 2 பச்சை மிளகா, 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி 1, அதுவும் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்க தோலை நல்லா சேர்த்திட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கணும். அதை அதில் நம்ம சேர்க்கணும். சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். இதில் தேவையான பொருட்கள் என்னென்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கணும். அதில் வேணால் வெங்காயம் தக்காளிலாம் இருக்கிறதுனால இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு ஃப்ரை பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இது எல்லா சாப்பாடுக்குமே, தயிர் சாதம், சாம்பார் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இது போன்ற சமையல் வீடியோ பார்ப்பதற்கு இந்த ஜெயபாரதி முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.